விக்ரமை பற்றி அவ்வளவு கெட்ட விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகும் சுரபி இன்னமும் அவனுக்கு சப்போர்ட் செய்வதை பார்க்கும்போது சரவணனுக்கும் ரேணுகாவுக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. சுரபி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று சொல்லி சரவணன் ஏதோ சொல்ல வர, அப்பா நீ கொஞ்சம் கம்மன் இருங்க, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கும் எல்லாமே தெரியும், சும்மா மத்தவங்க சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு என் புருஷன் மேல சந்தேகப்படாதீங்க, அப்படி அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் முதல்ல நான் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னோட முடிவை நான் சொல்றேன், அது வரைக்கும் என்னை யாரும் இதை பத்தி பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொன்னவள் திரும்பி பாஸ்கரை பார்த்து சாரி அங்கிள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கோபமாக உள்ளே சென்றாள். அங்கே இருந்த 3 பேரும் அதிர்ச்சியில் சுரபியையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். கிறிஸ்டல் இன்டர்நேஷனல் பில்டிங்கில் விக்ரம் தனது ஆபீஸ் ரூமில் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனை சுற்றிலும் 13 காட்ஸும் முகத்தில் ரத்தம் வழிய கீழே விழுந்து கிடந்தார்கள். அவர்கள் எல்லோரும் விக்ரமை ஒரு பேயை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தார்கள். விக்ரமின் மீது கோபப்பட்டு பேசிய ஒரு நடுத்தர வயதுக்காரனின் கை உடைந்து வளைந்து இருந்தது. அந்த கையில் இருந்த வாள் கீழே விழாமல் அப்படியே விரல்களின் நடுவே மாட்டியிருந்தது. எங்கிருந்து வந்திருக்கீங்க, யார் உங்களெல்லாம் அனுப்புனது என்று விக்ரம் முகத்தின் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அந்த நடுத்தர வயதுக்காரனை பார்த்து கேட்டான். விக்ரமுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் என்று அவர்கள் யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சண்டை பயிற்சி, வாள் பயிற்சியில் அதிக தேர்ச்சி பெற்ற அந்த 13 பேரும் சேர்ந்து வந்து சண்டை போட்டு கூட விக்ரமை தோற்கடிக்க முடியவில்லை. இதற்கு முன்பு விக்ரமை போன்ற ஒரு ஆளை அவர்கள் வாழ்நாளில் சந்தித்ததில்லை என்ற பயத்தில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒழுங்கா சொல்லிட்டா உனக்கு நல்லது, இல்லனா இதனால அடுத்து நடக்க போற விஷயத்த உங்க யாராலையும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, நீங்க யாரு, உங்களை அனுப்புனது யாரு என்று கேட்டுக்கொண்டே அவனது சட்டையில் இருந்த ஒரு லோகோவை பார்த்தான். அதுக்கான அர்த்தம் விக்ரமுக்கு தெரியவில்லை. என்ன லோகோ இது, நீங்க எல்லோரும் எங்கிருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க என்று கோபத்தோடு கேட்டான் விக்ரம். ஹைதராபாத் பிசினஸ் வேர்ல்டில் 13 காட்ஸ் என்ற பெயரை கேட்டாலே எல்லோரும் நடுங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களின் லோகோவை பார்த்து யார் என்று கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு இளைஞனிடம் தோற்று போனது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக அந்த நடுத்தர வயது மனிதன் நினைத்தான். 13 பேர் சேர்ந்து ஒருவனை சமாளிக்க முடியவில்லை என்பது உண்மையிலேயே வெட்கக்கேடான ஒன்று. இந்த விஷயம் மட்டும் அம்பரீஷுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தான். உனக்கு இன்னமும் எங்களை பத்தி சரியா தெரியல, தேவையில்லாம எங்களை அடிச்சு எங்களோட பகைய வளர்த்துட்டா என்னோட ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவாங்க என்று அவன் சீரியஸான முகத்துடன் சொன்னான். அவன் விக்ரமிடம் சமரசமாக போக தயாராக இல்லை. டேய் என்னடா இது, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே என் பர்மிஷன் இல்லாம என்னோட இடத்துக்கு வந்ததுக்காக நான் தாண்டா உங்களை எல்லாம் கொல்லணும், ஆனா நான் உங்களை கொல்ல மாட்டேன், நீங்க எல்லாம் வெறும் அம்பு மட்டும்தான், அதை வீசினவன் தான் எனக்கு வேணும் என்று விக்ரம் கிண்டலாக சொன்னான். நாங்க உன்னை விட மோசமானவங்களா இருக்கலாம், ஆனா எனக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்க முன்னாடி கூட உன்னால நிற்க முடியாது என்று விக்ரமை பார்த்து அவன் கோபமாக சொன்னான். உடனே விக்ரம் அவனை பார்த்து கோபத்தை அடக்கிக் கொண்டு சிரிப்பது போல சிரித்தான். உனக்கு பின்னாடி இருக்கிற தலைவன் யாருன்னு எனக்கு தெரியணும், நான் அவனை பார்க்கணும், நீ என்ன அங்கு கூட்டிட்டு போறதை தவிர உனக்கு வேற சான்ஸே இல்லை என்று சொன்னான். இவர்கள் எல்லோருமே வேலைக்காரர்கள், இவர்களை கொல்வதில் எந்த பயனும் இல்லை என்று நினைத்தான் விக்ரம். நீ எங்களை என்ன பண்ணனாலும் எங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது, எங்களோட ஆளுங்க தேடி வர்றதுக்குள்ள ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது என்று அந்த நடுத்தர வயது ஆள் விக்ரமை பார்த்து கோபமாக சொன்னான். உடனே விக்ரம் டக்குன்னு அவனுடைய வாயில் குதித்தான். விக்ரமின் பலமான அடியில் முன்னால் இருந்த ஒரு பல் உடைந்தது. இப்ப நீ சொல்லலனா ஒவ்வொரு பல்லா விழுகும், அதுக்கப்புறம் உன்னை யாருக்கும் அடையாளம் தெரியாம போயிடும், சோ ஒழுங்கா சொல்லிடு, உன்னை அனுப்புனது யாரு என்று அவனை பார்த்து கேஷுவலாக கேட்டான் விக்ரம். அப்போது பின்னால் இருந்து ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. எதுக்கு அவனை அடிச்சு நீங்க கஷ்டப்படுறீங்க, நானே வந்துட்டேன் என்ற குரல் கேட்டது. உடனே விக்ரம் டக்கன பின்னால் திரும்பி பார்த்தான். அவன் அருகில் நின்றிருந்த லம்போவும் பின்னால் திரும்பி பார்க்க அப்போது கதவு திறந்து ஒரு கூட்டம் உள்ளே வந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு நடுவே வாயில் சிகரெட்டுடன் அம்பரீஷ் வந்து கொண்டிருந்தான். பார்த்தல்ல, இனிமேல் நீ என்ன நினைச்சாலும் உன்னால் இந்த இடத்துல இருந்து உயிரோட வெளியே போக முடியாது என்று அடிபட்டு கிடந்த அந்த ஆள் விக்ரமை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான். விக்ரம் மீண்டும் அவன் வாயிலேயே உதைத்துவிட்டு கேஷுவலாக திரும்பி அம்பரீஷை பார்த்தான். நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஆள் நான் தான் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்த அம்பரீஷை சுற்றிலும் தனது ஆட்கள் அடிபட்டு விழுந்து கிடப்பதை பார்த்து
பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. என் ஆளுங்க அடி வாங்கியிருப்பாங்கன்னு தெரியும், ஆனா இப்படி எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அடி வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னான் அம்பரீஷ். அவன் அருகில் வந்து விக்ரமையே தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் கொஞ்சமும் பயம் தெரியவில்லை. அவன் முகத்தில் தைரியம் மட்டுமே நிறைந்திருந்தது. கண்களில் தீவிர கோபத்தோடு உதட்டில் புன்னகையுடன் விக்ரமையே பார்த்தபடி அருகில் வந்து நின்றான். மிஸ்டர் விக்ரம், நான் இந்த ஹைதராபாத் சிட்டில பல வருஷமா இருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச ஆளை நான் பார்த்ததே இல்லை. எங்க ஆளுங்க மேலேயே கைய வச்சுட்டு இப்போ என்னையே எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கிற உங்களோட தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு வீரன் முன்னாடி தான் நான் நின்னுட்டு இருக்கேன். ஆனா அதே நேரத்துல எனக்கு சிரிப்பாவும் இருக்கு. இப்படி பைத்தியக்காரத்தனமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களேன்னு என்று சொல்லிக்கொண்டு அவனையே பார்த்தான் அம்பரீஷ். ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாட்களை தற்காப்பு கலையிலேயே கழித்தவன் இன்னொருவனிடம் அடி வாங்கி தோற்றால் அவன் செத்ததுக்கு சமம். அதனால் அவனுடைய அந்தஸ்து, சுயமரியாதை எல்லாவற்றையுமே அவன் இழக்கின்றான். அதனால் அவனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்பதுதான் அம்பரீஷின் எண்ணம். அப்படி இருக்கும்போது விக்ரமிடம் இத்தனை பேர் அடி வாங்கி கொண்டு கீழே கிடப்பதை எல்லாம் பார்த்து அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் 13 காட்ஸ் மீது இருக்கும் பயமே போய்விடும் என்று நினைத்தான் அம்பரீஷ். என்ன ஆளாளுக்கு அவ்வளோ பில்டப் பண்றீங்க? ஒரு அடிக்கே தாங்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க தான் உன்னோட அடியாடுகளா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கராத்தே போஸ் எல்லாம் கொடுத்தானுங்க. அதான் வாய் மேலேயே போட்டு உட்கார வச்சிருக்கேன். என்னோட இடத்துல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணுனா பண்ணுங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனா? இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருந்ததால இவனுக்கு எல்லாம் இன்னமும் உயிரோடு இருக்கானுங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோரும் பயத்தில் விக்ரமையே திரும்பி பார்த்தார்கள். விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.